திருமதி ஸ்டெல்லா, இங்கே கோவாவிலே முதலமைச்சரே தன்னுடைய தொகுதியிலே தோற்கிறார் அப்படின்னா இது வெறுப்பு அரசியல், அதாவது இவர்கள் வேண்டாம் என்று தூக்கி எறியக்கூடிய ஒரு மனநிலையாக பார்ப்பதால் அது வெறும் ஓட்டுகளை பிரிப்பது மட்டுமே இவர்களை வெற்றி தோல்வி நிர்ணயித்திருக்கிறது நினைக்கிறீங்களா? கோவாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, தற்போது வந்திருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் கோவா முதல்வர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இப்போ அங்கே நடந்த வாக்குப்பதிவு கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமை விட இப்போ 83% அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் நம்ம அங்கே பார்க்கணும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேசினோ நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அதை செய்யவே இல்லை. மக்கள் எதிர்பார்க்குறாங்க சார், அங்கே ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சகோதரர் சீனிவாசன் சார் பேசுனதுக்கு நான் சொன்னோம், பஞ்சாப்ல நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் அங்கே அதிகமாக பிரதமர் போய் பிரச்சாரமெல்லாம் பண்ணாரு, ஏன் மற்ற மாநிலங்களில் போகலை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. குறிப்பாக நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அவங்க செலவு பண்ணியிருக்க செலவு மட்டும், அதாவது ஒரு கருத்தை கூட முன் வச்சாங்க, கருப்பு பண ஒழிப்பு அப்படிங்கிறது பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் வரவேற்கப்பட்டிருக்கிறதுன்னு மக்களுக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அறிஞ்ச விஷயம்தான். அங்க பாத்தீங்கன்னா அவர் ரேலிக்கு போகக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் 70 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. இல்ல நீங்க கணக்கு காட்டுறதா இல்ல, கணக்கு காட்டுறது அப்படி இல்ல சார். கருப்பு பணம் இல்ல கருப்பு பணம் ஒழிக்கிறோம் அப்படின்னீங்க. அங்கதான் 114 கோடி ரூபாய் கருப்பு பணம் பிடிச்சிருக்காங்க. அதற்கு தேர்தல் கமிஷன் கண்டுக்கறவே கிடையாது. அந்த தேர்தல் சமயத்துல பிரச்சார நேரங்கள்ல 82 கோடி ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் 500 ரூபாய் 1000 ரூபாய் பெரு ஓட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படின்றப்போ அங்க இவ்வளவு செலவு பண்ணி அங்க பிஜேபி வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு தான் அந்த பஞ்சாப்ல கேக்குறேன். ஒருவேளை பிஜேபி செலவு பண்ணுது அப்படி வச்சுக்கிட்டாலும் அங்கே காங்கிரஸ் செலவு பண்ணல சார். இது ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் எங்க பிடிச்சாங்க? பாருங்க சார், பாருங்க அங்க பிடிச்சிருக்காங்க. யார் பிஜேபி காரங்க? பிஜேபி காரங்கன்றது கிடையாது, ஒட்டுமொத்தமா அங்க பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன? இல்ல இல்ல ஒருவேளை அப்படி இருந்தாலும் சமாஜ்வாதியும் காங்கிரசும் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆளுங்கட்சி. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இன்னைக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறார்கள். அப்ப அவங்க செலவு பண்ணிருக்க மாட்டாங்களா? யாரும் எல்லாருமே சொல்றேன். அங்க பொறுத்தவரையில என்னன்னா சார், இவங்க முழுக்க அங்க அதிகமான பணத்தை செலவு பண்றாங்க. ரேலிக்கு 70 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. கருப்பு பணம் ஒழிப்புன்னு சொன்னதுல 114 கோடி ரூபாய் இருங்க சார். யார் சொல்லி தெரியும் உங்களுக்கு சார்? கருத்து இதுல பாருங்க சார், எல்லாம் டீடைல்ஸ் வந்திருக்குது சார். அந்த 110 கோடி கருப்பு பணம் பிஜேபி சார்ந்தது. அது பத்திரிகையில வரக்கூடிய செய்திகள் இதெல்லாமே மொத்தமா வர்றது, பிடிபடுறது, இது இவ்வளவு செலவுன்றது யூகத்தினால இல்ல. அது தேர்தல் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் இத வழக்கு பதிவு பண்ணாதான் நம்ம பேச முடியும். தேர்தல் கமிஷன் இது தொடர்பான வழக்கு பதிவு பண்ணாதான் நம்ம பேச முடியும். நம்ம தொடர்ந்து அடுத்த சுற்றுல பேசலாம். திரு ஸ்ரீனிவாசன் சார், இங்கே இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள்ல 270க்கும் மேற்பட்ட இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் முன்னிலை அப்படின்னு ஏறக்குறைய அந்த 73 இடங்கள் நீங்கள் பெற்ற அந்த ஒரு நிலை, அதை நோக்கிய ஒரு ஓட்டு சதவீதம் அப்படியே இருக்கிறது அப்படின்னு பாக்குறது. அது அப்படி சொல்லலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் இட் ஆபரேட்ஸ் இன் டிஃபரெண்ட் பேரடைம்ஸ். நீங்க பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை அசம்பிளி செக்மெண்ட்ல ஒரு கட்சி வெற்றி பெற்றதோ அதுதான் சட்டமன்ற தேர்தலில் அப்படியே இருக்கணும்னு சொன்னா நடக்காது. ஏன்னா பாராளுமன்றம் என்பது தேசிய அளவில் யார் பிரதமர் என்பதை உட்பட தீர்மானிக்கிற ஒரு தேர்தல். அது அப்போ நரேந்திர மோடி பிரதமர், அதற்கேற்ற செயல் திட்டங்கள், கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி, இது தனி விஷயம். உத்தரப்பிரதேச அரசியல் என்று வரும்போது பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடிக்கு வாக்களித்த ஒருத்தர் கூட உத்தரப்பிரதேச அரசியலில் அவர் வேற ஒரு காரணங்களுக்காக வேற கட்சிக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதனால அது அப்படியே இங்கே டிரான்ஸ்லேட் ஆகும்னு பார்க்கக்கூடாது. பாராளுமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி 71 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போ சட்டமன்ற தேர்தலிலும் 240 இடங்களுக்கு மேலாக போய் பெரும்பான்மை வெற்றி பெறுகிறது. அப்படி அந்த வெற்றியினுடைய அளவை அப்படிதான் தீர்மானிக்கிறமே தவிர நுட்பமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, 10 ஆண்டு கால ஆட்சியை பெரிய புரட்சியாக சாதனையாக ஐயா அவங்க சொன்னாங்க. அப்படி நான் பார்க்கல. பிஜேபியில் என்ன முறை என்று சொன்னால், வழக்கு ஊழல் இருக்கு என்பதல்ல. ஊழல் குற்றச்சாட்டு வேறு, ஊழல் வழக்குகள் வேறு. காங்கிரஸ் மேல இருக்கிறது இப்போ 2G ஸ்பெக்ட்ரமோ நிலக்கரி சுரங்க சம்பந்தமான ஊழலோ ஊழல் வழக்குகள். ஊழல் வழக்குகள்ல நாம எடுக்கிற ஸ்டாண்ட ஊழல் குற்றச்சாட்டு ஐயா மேல எனக்கு பிடிக்காதுன்றதுனால குற்றச்சாட்டு நான் சொல்லிட்டு போயிடல. அதுக்காக ஒரு ஊழல் கரை பிடித்த குற்றச்சாட்டு, ஊழல் வழக்கு இது எல்லாமே அரசியல் சார்புடையது. அதை தாண்டி அது தீர்ப்பாக வர்றப்போதான், குற்றம் நிரூபிக்கப்படுறப்ப நம்ம அதை பத்தி தெளிவா பேசிக்கலாம். இல்ல அப்படியும் சொல்ல வேண்டாம். பாரதிய ஜனதா என்ன செஞ்சிருக்கோன்னு சொன்னா, பிஜேபியினுடைய அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு அது நீதிமன்றத்தால் அது அனுமதிக்கப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருந்தாலே கூட கட்சியில் நடவடிக்கை எடுக்கிற நிலைமை தான்.
தீர்ப்பு வர வரை கூட நாம காத்திருக்க வேண்டிய. ஹவாலா கேஸ்ல அத்வானி அவர்கள் என்ன சொன்னார்னா 96 எலெக்ஷன்ல நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா ஹவாலா கேஸ் அவர் மேல போட்டிருக்கிறாங்க, வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அத்வானி அவர்கள் நீதிமன்றத்தில் போய் தினசரி வழக்கு விசாரணை நடத்தி இந்த வழக்கை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதனால யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? ஊழல் குற்றச்சாட்டை தினசரி நடத்தி என் மேல தண்டனைன்னு சொன்னா, தப்புன்னு சொன்னா தண்டனை கொடுங்கன்னு கேட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தான் பிஜேபியினுடைய தலைவர்கள். இங்க அப்படி இல்ல, ஊழல் வழக்குல தீர்ப்பு வந்தாதான் அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கும் நிலை பாரதிய ஜனதா கட்சியில எப்போதும் இருந்ததில்லை. ஊழல் வழக்கு வேறு, ஊழல் குற்றச்சாட்டு வேறு என்பதை ஐயா அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக நான் சொன்னேன். இல்லைங்க, இப்போ நான் என்ன கேட்குறேங்க, மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மேலே என்ன வந்தது? அவங்க மகளும் அவருடைய கணவரும் தப்பி ஓடிய லலித் மோடியிடம் பணம் பெற்றார்கள் உண்டான ஆதாரத்தை லலித் மோடியே சொன்னார் லண்டன்ல இருந்து. அப்ப அது ஊழல் குற்றம் இல்லையா? நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் நான் கேட்கிறேன், அந்த வழக்கா பதிவு பண்ணல, வழக்கு பதிவு பண்ணணும், நீதிமன்றங்கள் அது வரல. வியாபம் ஊழல் பத்தி ஐயா சொன்னாங்க, வழக்கு பதிவு பண்ண வேண்டியது சிபிஐ, அதுக்கு அரசாங்கம் தான் உத்தரவிடணும். அந்த வழக்கு அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போகணும். ஆனா சிபிஐயை இவர்கள் பகடைக்காயாக பயன்படுத்தி வழக்கையே பதிவு செய்ய விடல. இல்ல, அப்ப அந்த குற்றச்சாட்டு காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுன்னா காங்கிரஸ் மேலேயும் அவங்க வைக்கதான் இல்லைங்க. நாங்க எல்லாரையுமே சட்டத்தின் முன்னால் நிறுத்தணுமே. ஓகே, ரைட். நம்ம அந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பத்தி நம்ம பேச வேண்டாம். இதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இந்த 300 இடங்கள் அப்படின்னு 270 இடங்கள்ல முன்னிலை. இது கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு ஒரு 12-1 மணிக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு 300 இடங்களே அவர்கள் நெருங்குகிறார்கள் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் வைத்த மிகப்பெரிய கோரிக்கை, மிகப்பெரிய ஒரு மதவாத சக்தி ஆட்சி அமைவதை தடுப்பதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் எடுப்போம், யாரோடும் கூட்டணி அமைப்போம் அப்படின்றத அகிலேஷ் யாதவ் சொன்னார். பகுஜன் சமாஜை மனதில் வைத்து சொன்னார். ஸோ அதுக்கான களத்தையே அவங்க கொடுக்கல, அதுக்கான பேச்சை அவங்க கொடுக்கலன்னு எடுத்துக்கிறதா? அதாவதுங்க, ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். ஆனால் மதவாத சக்திகள் வரக்கூடாது என்பதில் வந்து 2 கருத்து இருக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரருடைய வீட்டில் அவர் என்ன கறி வச்சிருந்தாருன்றதை கூட தெரிஞ்சிக்காம அவர் கொலை செய்யப்பட்ட வரலாறு இருக்கு. பிஜேபி எம்எல்ஏவனுடைய மகன் தான் அதில் முக்கிய குற்றவாளி. அப்போ அது போன்ற நிலையில கூட இன்றைக்கு ஒரே ஒரு 403 சீட்ல ஒரே ஒரு சிறுபான்மை மக்களுக்கு கூட சீட்டு கொடுக்காத கட்சி இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்குதுன்னு சொன்னாவே அதை நான் எப்படி பார்க்கறேன்னா, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக நான் இல்ல. நான் அதுதான் வரேன். பிஜேபி எம்எல்ஏ மகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? நீங்க குற்றச்சாட்டு யார் மேல வேணா வைக்கலாம், வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. பிஜேபின்றீங்க, அப்புறம் அந்த இருந்த இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் தான் இதை தூண்டி விட்டார்கள் அப்படின்னீங்க. முகமது அக்லக் கொலை செய்யப்பட்டது, அது தொடர்பாக பின்னாடி இருந்து அது மாட்டுக்கறி இல்ல ஆட்டுக்கறி அப்படின்றது, அந்த விவகாரங்கள்லாம் இருந்தது. அதற்கப்புறம் நடந்த பல விவகாரங்கள், இன்னைக்கு திரும்ப ராமர் கோவிலை கட்டுவோம் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி பல சர்ச்சை பேச்சுக்கள் சாமியார்கள் கிளப்பினாங்க. இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி பிஜேபி வெற்றி பெறுகிறது அப்படின்னா பிஜேபி மீது ஒரு கடுமையான நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அப்படிதான் அர்த்தம். அதாவதுங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, ஏற்றுக்கொள்ளதான் வேணும். வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் என்ன சொன்னாரு? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தீபாவளிக்கு கரண்ட் கொடுக்க மாட்டீங்க அப்படி என்ற ஒரு மதவாதத்தை தூண்டுகின்ற முசாபர் கலவரம் எப்படிங்க நடந்தது? மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் இருக்கக்கூடாதுன்னு கோர்ட்டு சொன்னோன்னா அவர் உத்தரப்பிரதேச யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது? எங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான். நான் இல்லைன்னு சொல்லல, யாரால் உருவாக்கப்பட்டது நீங்க பார்க்கணும். திரு அமித்ஷா அவர்கள் முசாபர் கலவரத்தை உருவாக்கி அதுல இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்ற சிறுபான்மையை அதுல நடந்தது. முசாபர் நகர் கலவரத்திற்கான தூண்டுதல் வேறு வகையில ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து கையை பிடிச்சிருந்த மாதிரியான ஒரு சண்டையின் மூலமாக நடந்த இந்த பல நிகழ்வுகள் கொலை, அதுதான் வந்து தூண்டுதலா இருந்தது. நீங்க பின்னாடி அரசியல் காரணங்களே இல்ல அதுக்கப்புறம் நடந்த வழக்குல பார்க்கவே கூடாது. அதாவது வழக்குல வந்த விஷயங்கள் எப்படி நாங்க அவர்களுக்கு கைவந்த கலை. பிஜேபிக்கு வந்து எங்கேயாவது இப்ப ராமர் கோயில கட்டுவேன்னு சொல்றாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தா கட்டுவாங்களா? எங்க கல்யாண் சிங் முதலமைச்சரா இருந்தாருங்க, கட்டினாரா? அவருக்கு காலத்துல தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, கட்டுவோன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுமாங்க, எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பெல்லாம் ராமர் ஞாபகத்துக்கு வருவார். அதுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே ராமரை மறந்துடுவாங்க, அவங்க ராமரையே மறந்துடுவாங்க, ராமர் கோயிலையும் மறந்துடுவாங்க. அந்த ராமர் என்ற பிம்பத்தை காட்டி 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 உத்தரப்பிரதேச மக்களை அவர்களை ஏமாந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, அருமை சகோதரர் சீனிவாசன் சொன்னாரு மோடியினுடைய வளர்ச்சி திட்டம், அப்படிலாம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா 33 மாநிலங்கள்ல வெறும் 11 மாநிலங்கள்ல மட்டும்தான் அவங்க வந்து அதிகமான எம்பிக்களை கொண்ட ஒரு இயக்கமா இன்னைக்கு ஆட்சியில கட்டில இருக்காங்க. இந்த 11 மாநிலத்தில் என்ன பண்றாங்கன்னா அவங்க இந்து 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 என்று சொல்லி வாக்கு வங்கி தான். மீதி 22 மாநிலத்தில் அவங்களுக்கு வாக்கு வங்கியே இல்லை. இன்னைக்கு பாருங்க, கோவா போயிடுச்சு,
மணிப்பூர் போயிடுச்சு, பஞ்சாப் போயிடுச்சு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்து என்ற ஒரு கான்செப்ட் அவங்க கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அது எங்கெல்லாம் எடுபடுதோ அவங்க ஜெயிக்கிறாங்க. நீங்க ஆரம்ப காலத்துல அப்படி சொன்னீங்க, ஒரு கட்சியாக மத்திய அளவிலே ஒரு பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த களம் மாறி இருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா மீது வைக்கக்கூடிய மதசாயத்தையே அவர்கள் வந்து இல்லை அப்படின்றாங்க. எப்படிங்க இல்லன்னு சொல்றாங்க? காஷ்மீர்ல வெற்றி பெறுகிறார்கள். காஷ்மீர்ல அவங்க கூட்டணி காஷ்மீர்ல எங்க வெற்றி பெற்றாங்க? ஜம்முல தான் வெற்றி பெற்றாங்க. காஷ்மீர்ல அவங்களால ஒரு சீட்டு கூட வாங்க முடியல. அதுதான் இந்த ஃபேக்டர். நீங்க இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம் எம்பி எம்எல்ஏக்கள் இருக்காங்களா இல்லையா? இல்ல, அந்த பிம்பத்தை உடைத்து விட்டார்கள். அசாம்ல அந்த பிம்பத்தை உடைச்சிட்டாங்கன்ற கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க. வெறும் 11 மாதம் அவர் வெற்றி பெற்றது காரணமே அந்த இந்துத்துவா என்ற கொள்கையை அவர்கள் அழுத்தமாக பிடித்துக் கொண்டு அதையே மக்களிடத்தில் கொண்டு போய் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை காண்பித்து இந்து மக்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில இந்து முஸ்லிம் என்கின்ற இந்த இரண்டு வெறுப்பு அரசியல் மட்டும்தான் அந்த அரசியல் களத்தை தீர்மானிக்கிறதா? அப்படிதாங்க நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அந்த களம் வந்து அவங்க கொண்டு போன களம், அதை வந்து அதுல வந்து அந்த இந்துக்கள் முஸ்லிம்கள் மோடி வெற்றி பெற்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப முஸ்லிம்கள் மாத்திரம் தான் அகிலேஷ் யாதவுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்களா? அப்படி நான் சொல்லல. இந்துக்கள் வாக்களிச்சிருக்காங்க எங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்கள் இந்து மக்களை ஏமாற்றுகிறீர்கள். ராமர் கோயிலை கட்டுவேன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமா சொல்றீங்க? நம்ம தொடர்ந்து நம்ம விவாதிக்கலாம். அவர் திருமதி ஸ்டெல்லா, இங்கே பஞ்சாப் தேர்தலை பொறுத்தவரையில ஏறக்குறைய ஒரு நெருக்கமான முடிவு. ஒரு 10 மணி ஆயிடுச்சு. இதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக நம்ம பார்க்கலாம். பாரதிய ஜனதா 62 இடங்களில் முன்னிலை, 28 இடங்களிலே பஞ்சாபை பொறுத்தவரை காங்கிரஸ் 62 இடங்களில் முன்னிலை, பாரதிய ஜனதா 28 இடங்களில், ஆம் ஆத்மி 25 இடங்களில் 3வது இடம் கிடைக்கிறது. இது வந்து உங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்ற ஒரு அடிப்படையில் எடுத்துக்கிறதா? உங்களுக்கான ஒரு பலமான வாக்கு வங்கி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு பார்க்குறதா? இது ஆரம்பத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எம்பி எலெக்ஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போவே அங்கே வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து 4 எம்பிக்களை கொடுத்துருந்தாங்க. ஆம் ஆத்மி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாமல் காமனாக ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு வளர்ச்சி திட்டங்களை வந்து அறிவிக்கக்கூடியது கிடையாது. அந்தந்த பகுதிகளில் போய் அந்தந்த இடத்துல என்ன தேவை, அத்தியாவசிய தேவை என்ன, அந்த பகுதிக்கு என்ன, அந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அதிகமான கவனம் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது தான் ஆம் ஆத்மி கட்சி. அந்த மாதிரி தான் பஞ்சாப்லேயே செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள்லாம் முக்கியமான வாக்குறுதி ஏற்கனவே நான் பதிவு பண்ண மாதிரி விவசாயிகளுக்கு, அடுத்து போதைப் பொருள்களுக்கு அங்கே கொடுத்துருக்கக்கூடிய இப்போ கூட நாங்கள் நம்பிட்டு தான் இருக்கோம். இன்னும் வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக ஆம் ஆத்மி அங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காங்கிரஸ் முதலமைச்சர் பதவி இருக்கிற வரைக்கும் இவங்க அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க சார். அதாவது இதெல்லாம் சுற்றுக்கள் சார். இப்படிதான் சார் நீங்க டெல்லியில வந்துட்டு அப்படிதான் பண்ணீங்க. உங்களுடைய மெஜாரிட்டி தேர்தலில் 31 இடங்களில் முதல் முன்னிலை பிஜேபி வந்தது. அப்படியே ட்ரெண்ட் மாறி 30, 40 அப்படின்னு ஒரு 10 மணிக்கு மேல 40 இடங்கள்ல ஆம் ஆத்மி வந்துருச்சு. 12 மணிக்கு தான் 67 வந்து அந்த மாதிரி வந்து நிலை வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எவ்வளவு நேரம் கூடுதலா கொடுக்குறோமோ அது எல்லாமே ஆம் ஆத்மிக்கு பாசிட்டிவ். கண்டிப்பா சார், கண்டிப்பா. மிஸ்ட்ரி ஒரு அதிசயங்கள் வினோதங்கள் நடக்கும் சார். அதிசயங்கள் வினோதங்கள் இல்ல, இது வந்து நம்ம படிக்காத மக்கள் இருக்கக்கூடிய காலத்துல இல்ல, அந்த காலம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இப்ப எல்லாம் படிச்சு ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த ஆப்டிமிஸ்டிக் எண்ணம் இருக்க எனக்கு உண்மையிலே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய எண்ணமா தான் இருக்குது. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துல நான் இந்த ஒரு விஷயத்த முக்கியமா நான் பதிவு பண்ணணும். நம்மளுடைய காங்கிரஸ் சார்பில் வந்து ஐயா பேசும்போது சொன்னாங்க பிஜேபியை பத்தி. நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும். மகாராஷ்டிராவில் இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், இதை வந்து எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது. பிஜேபி சகோதரர் வந்து மறுக்க முடியாது. முதல் இடத்துல இருக்கிறது பிஜேபி, 3வது பட்டன்ல இருக்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் பட்டன்ல அழுத்தினா பிஜேபி பட்டன் வந்து லைட் எரியுது. எல்லா தேர்தல்களையும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் அப்படி இருக்கு. குற்றச்சாட்டுகள் அப்படி கிடையாது இல்ல சார். இப்ப அங்க நடந்தது எங்க வேணாலும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க லைட் இல்ல நீங்க சொல்றீங்க லைட் எரிஞ்சது அப்படின்னா தப்பு இருக்குன்றதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். லைட்டே எரியல, அவங்களுக்கு வாக்கு பதிவு இருந்தது அப்படின்னா தான் பிரச்சனை. லைட் எங்க காங்கிரஸ் பட்டன்ல அழுத்தினா காங்கிரஸுக்கு தான் சார் லைட் எரியணும். பிஜேபிக்கு லைட் எரிஞ்சா இதே அப்ப அந்த பூத்ல காங்கிரஸ் ஒரு ஓட்டு கூட விழுந்துற கூடாதுல்ல. எல்லாரும் காங்கிரஸ்ல பிஜேபி விழுந்துனா குற்றச்சாட்டு ஒவ்வொரு மாநில அந்த வாக்குச்சாவடியில காங்கிரஸ் 0 ஓட்டு தோல்வியை தழுவக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு இதா இருக்கிறது.
2014 தேர்தலுக்கு பிறகு ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள் இந்த முறையில வந்து 4G நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. அப்போ வெற்றி பெற்றவர்கள் வந்து மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள், தோல்வி பெற்றவர்கள் இல்ல ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு சொல்றது ஏற்றுக்குவாங்களா? ஃபோர்ஜரிங்கிறது யூகத்துல சொல்லலையே, நடந்த விஷயத்தை தானே உங்களுக்கு நாங்க பதிவு பண்றோம். இது வந்து எங்களுக்கு மட்டும் வந்த தகவல் கிடையாது. இன்னும் ஒரு சில வாக்குச்சாவடிகள் இருக்குது. ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன் சார், சகோதரி கேட்கிற கேள்விக்கே நான் வரேன் சார். காங்கிரஸ்ல கை சின்னத்துல அமுக்குனா பிஜேபிக்கு ஓட்டு விழுதுன்னு சொன்னா அந்த பூத்துல காங்கிரஸுக்கு 0 ஓட்டு தான் இருக்கணும், காங்கிரஸுக்கு யாருமே ஓட்டு போட்டா எல்லாம் பிஜேபி தான் வந்திருக்கணும். அப்படி ஏதாவது நிரூபணம் இருக்கா? அந்த பூத்துல 100 ஓட்டு அந்த ஓட்டு கிடைச்சது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்த தொகுதிகள்ல மீண்டும் மறு எலெக்ஷன் நடந்திருக்கிறது. வாக்காளர்கள் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் மறு எலெக்ஷன் நடக்கும். இது எந்த விதத்துல ஏத்துக்க முடியுங்கிறதுல அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பஞ்சாபை பொறுத்தவரையில அதிகார பலத்தை பயன்படுத்துகிறது பிஜேபின்றீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. சொல்லுங்க இந்த விஷயத்தையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் சார். அங்க பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை கண்டிப்பா நான் இங்க வந்து பதிவு பண்ணியே ஆகணும். கடத்தல் வந்து போதை கடத்தல் அப்படிங்கிறது தேர்தல் வாக்குறுதியை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க சார். வாக்குறுதிகள் சொல்லாதீங்க சார். பஞ்சாப்ல அது மிக முக்கிய பிரச்சனையா இருந்தது. அதை ஒரு படமாக எடுத்து உத்தவ் பஞ்சாப்னு வெளியிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் அது பெரிய விவகாரத்தை புயலை கிளப்பியது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்திருக்கு, அது காங்கிரஸ் பிரச்சனையாக மாறிடுது. இல்ல, அவங்க ஏற்கனவே வந்து நம்ம சீனிவாசன் சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. பஞ்சாப் மக்கள் வந்து திடீர்னு ஒரு புதுசா யாராவது வந்தாங்கன்னா அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்படி டெஸ்ட் பண்ணி கூட நீங்க பிஜேபி வந்து அங்க வந்து எது இல்லைன்னு தானே சொல்லணும். நீங்க அங்க நிலைநாட்டி இருக்கலாம் இல்லையா? இப்ப காங்கிரஸ் வந்துட்டு வந்து அங்க புதுசா வந்த எதுவா? ஆம் ஆத்மி தான் புதுசா வந்திருக்காங்க, காங்கிரஸ் வந்து புதுசாங்க. அங்க எப்படி வந்து டெஸ்ட் பண்ணாங்க? டெஸ்ட் பண்றதுக்காக அவங்க ஒன்றும் மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல இல்லையா? இப்போ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா போதை கடத்தல் இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கு. நீங்க என்ன முடிவு அதுக்கு கட்டியிருக்கீங்க? இது வரைக்கும் அதுக்கு என்ன தீர்வு கொடுத்திருக்கீங்க? அவர் சொன்னாரு, நாங்க சப்போர்ட்டிங் ஆட்சி அவர்களுக்கு நாங்க டிசைடிங் ஃபேக்டராக அங்க இல்லை. நாங்க என்னன்னா அவங்களுக்கான ஆதரவு தெரியக்கூடிய நிலை. சிரோன்மணி அகாலிதளம் ஆட்சி அப்படின்றது அவங்க வெளிப்படையாக அகாலிகளுடைய ஆட்சி. அந்த ஆட்சி இப்போது சப்போர்ட் அங்க கூட்டணியா இருந்து ஒருவேளை அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அங்க வந்து நேரடியா கேள்வி கேட்க உரிமை இருக்கு. இல்ல இல்ல, அதாவது அவங்க வெற்றி பெற்று சிரோன்மணி அகாலிதளம் ஒரு 7 இடங்கள் கொடுத்தாங்கன்னா நம்ம கேட்கலாம் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தான் காரணம்னு. இல்ல சார், அவங்க சொல்றாங்க இல்லையா, நாங்க வந்து அதிகமான எங்களுக்கு 7 எம்எல்ஏ தான் நாங்க அவங்களோட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் அங்க நடக்கக்கூடிய எல்லா ஊழல்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அகாலிதளம் அவங்க தான் வந்து முக்கிய பொறுப்பு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க அவங்க மேல. அப்ப அப்படிப்பட்டவங்களோட நீங்க ஏன் கூட்டணி வச்சீங்க? நீங்க எதிர்த்து அங்க கேட்டிருக்கலாம்ல, உங்களுடைய கொஸ்டினை நீங்க அங்க பண்ணிருக்கலாம் இல்லையா? தோல்வி வரதுக்கு அப்புறம் தோல்விக்கான சில காரணங்கள் தேட வேண்டிய நிலைமை இருக்கிறது. நான் வர திரு ஸ்ரீனிவாசன் சார், இங்க பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில முதலமைச்சர் வேட்பாளர்களை அறிவிப்பது வழக்கம் இல்லை. ஆனால் டெல்லியில மட்டும் அறிவிச்சீங்க. அது அந்த நேரத்துல இருந்த ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன். ஆனா இங்க உத்தரப்பிரதேசத்துல சார் சொன்ன மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கவில்லை. ஒரு குழப்பமான மனநிலை அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்போ அந்த குழப்பம் தெளிந்திருக்கும். யார் முதலமைச்சர் வேட்பாளராக வருவார்? கட்சி தலைமைன்னு சொல்ல வேண்டாம், வாய்ப்புகள். ஐயா அவர்கள் அதற்கு முன்னால சொன்ன ஒரு சில குற்றச்சாட்டுகள் நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் ராமர் கோயில் விஷயத்தை பத்தி சொன்னாங்க. நான் சுருக்கமா முடிச்சிடறேன். ராமர் கோயில் விஷயத்தை பத்தி ஐயா சொன்னாங்க. ராமர் கோயில் விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சியோட நிலை 2 தான். ஒன்று, இது வந்து அலகாபாத் தீர்ப்புக்கு அப்புறமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருகிறதோ அதன்படி செயல்படுவோம் என்பது ஒன்று, நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில். இரண்டாவது, சம்பந்தப்பட்ட சமுதாயங்கள் ஒன்று கூடி உட்கார்ந்து ஒரு உடன்படிக்கையை அவர்கள் எட்டும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் ராமர் கோயில் கட்டப்படும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட நிலை. அவர் என்ன சொல்றாருன்னா, ராமர் கோயிலை பத்தி மறந்துட்டாங்க, ஓட்டை அதிகப்படுத்துகிறது. இல்லைங்க, கோயிலை மறந்துட்டாங்க. இப்ப ராமர் கோயிலை பத்தி எலெக்ஷன் பேசுறாங்கன்னு ஐயா சொன்னாங்க. தேர்தல் இதை பேசலன்னு வச்சுங்க, அப்ப ஐயாவே என்ன சொல்வாரு? ராமர் கோயிலே மறந்துட்டாங்கன்னு சொல்வாரு. அதனால பாரதிய ஜனதா கட்சி மக்களை சந்திக்கும் போதெல்லாம் ராமர் கோயில் கட்டுவதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிற கடப்பாடை பற்றி மக்களுக்கு நினைவூட்டுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் அதை எப்படி செய்வோம் என்பதையும் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறோம். தீர்ப்பின் அடிப்படையிலேயோ உடன்படிக்கையின் அடிப்படையிலோ அது நடக்கும் என்பதை சொல்லி இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது விஷயம், காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வரை ஹைகமாண்ட் முடிவு செய்யணும் ஐயா சொன்னார். இதுவே ஜனநாயகத்துக்கு சரியானதான் நான் கேட்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் முதல்வரை முடிவு செய்ய வேண்டுமே தவிர ஹைகமாண்ட் எப்படி முடிவு செய்ய முடியும்? உத்தரப்பிரதேசத்துல இவங்களுக்கு ஆளே இல்ல முதல்வர் வேட்பாளரை சொல்வதற்கு. அதே நடைமுறை தான் பிஜேபி கைகாட்டுகிறது. அவங்கள விட இன்னும் ஒரு படி ஆர்எஸ்எஸ் தான் முதலமைச்சரை முடிவு பண்ணுகிறதுன்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்க குற்றச்சாட்டு அது இட்ஸ் நாட் ட்ரூ. அது பொதுவா சொல்லப்படுற விஷயமும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இருக்கிற உறவு என்பது ஒரு ஹைகமாண்ட் முடிவு செய்வதில் அடையாளம் கட்டது இல்ல. பிஜேபியோட அன்றாட அரசியலுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தமே இல்ல. ஆர்எஸ்எஸ் சம்பந்தம் இல்லனா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. சம்பந்தமே இல்லனா நான் முடிச்சிரேன். ஒரே நிமிஷம், உங்க குற்றச்சாட்டு முடிச்சல. ஆர்எஸ்எஸ் செயற்குழுல போய் அரசாங்கத்தினுடைய பணிகளை பத்தி விளக்க வேண்டிய அவசியம் என்ன? சொல்லுங்க.
அரசாங்கத்தினுடைய பணியை பற்றி மத்திய அமைச்சர் விளக்குறார். மத்திய அமைச்சர் வந்து இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசாங்கத்தின் பணியை விளக்க கடமைப்பட்டிருக்கிறார். அதுல ஆர்எஸ்எஸ்ல மாத்திரம் இந்திய குடிமகன் இல்லையா என்ன? விளம்பரத்தின் மூலமாகவோ மேடை பேச்சின் மூலமாகவோ தெருவா போய் சொல்றப்போ ஆர்எஸ்எஸ் கூட்டத்திலையும் போய் அரசாங்கம் நீங்க வேணா காங்கிரஸ் கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணுங்க. நான் அரசாங்கம் என்ன பண்ணி சொல்ல நான் கேட்கிற கேள்வி அஸ்ஸாம்ல நாங்கள் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சுதான் போட்டிட்டோம். அஸ்ஸாம் தேர்தலில் முதல்வர் டெல்லியில அப்படிதான் அறிவிச்சோம். சில அந்தந்த மாநிலங்களுக்கு தனித்தன்மையான பிரத்யேகமான சூழல் இருக்கு. சில மாநிலங்கள்ல அறிவித்து தேர்தலை சந்திக்கிற சூழல், சில மாநிலங்கள்ல வெற்றி பெற்ற பின்பு முதல்வரை தேர்ந்தெடுக்கிற சூழல். அதனால அங்க சிஎம் கேண்டிடேட்டே இல்லைன்னு சொல்லியோ ஹைகமாண்ட் முடிவு பண்ணுவோம் என்று சொல்லி தப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் பார்க்கிறேன். ஓகே, அதை அவங்க முடிவு பண்ணட்டும். உங்களுக்கு தெரிந்து யாருக்கான வாய்ப்பு இருக்கு? இதெல்லாம் வருண் காந்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இருக்கலாம், நிறைய இருக்கிறாங்க. வருண் காந்தி ஒரு பக்கம் இருக்கிறாரு, ராஜ்நாத் சிங் பேர் அவர் அது பத்திரிகையில வந்து கொண்டிருக்கிறது. இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற மௌரியா அவருடைய பெயரும் முதல்வர் பட்டியலில் பரிசீலனை இருப்பதாக சொல்லுகிறார். இதெல்லாம் ஊடகங்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகளை தான் நான் சொல்லுகிறேன் தவிர இதெல்லாம் ஊகங்கள் தான். ஆனால் பொதுவாக என்ன நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எந்த மாதிரியாக இருக்கிறார்கள் என்றால் இளைஞர்களாக இருக்கிறார்கள், ஒரு 60 வயதுக்கு குறைவாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் அந்த கீழ்த்தட்டு சமூகம். அகிலேஷ் யாதவ் என்ன வயசுங்க? 60க்கு மேலே. நான் பிஜேபி சொல்றேங்க, உங்க கட்சியில நீங்க என்ன முடிவு எடுக்கலாம், நான் எங்க கட்சியில முடிவு எடுக்கிறது சொல்றேன். சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்கள் சமூகத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் தான் முதலமைச்சராக வரக்கூடிய மாதிரி சில வாய்ப்புகள் பரவலாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில தான் இந்த முதல்வர் தேர்வும் இருக்கும். எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற, நாடே விரும்புகிற ஒருத்தரை தான் அங்க முதலமைச்சராக அங்கே. ஓகே, அதே களம் உத்தரகண்ட்ல எப்படி இருக்கிறது? உத்தரகண்ட்ல யாருக்கான வாய்ப்புகள் இருக்கும்? அங்கேயும் தான் எனக்கு தெரியாது. கட்சியில எம்எல்ஏக்கள் அவங்கள மாதிரி ஹைகமாண்ட் முடிவு பண்றது. முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரஸோட பிணக்கு காரணமா இங்க வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? விஜய் பகுகுணாவா அல்லது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அஜய் பாத்தாவா? நான் இருக்கும் என்றோ இல்லை என்றோ என்னால் ஊகத்தின் அடிப்படையில் எதுவும் சொல்ல முடியாது. அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இன் கன்சல்டேஷன் வித் தி பார்ட்டி தே வில் டிசைட். அப்படிதான் தேர்ந்தெடுக்கப்படுமே தவிர நான் இங்க உட்கார்ந்து விஜய் பகுகுணாவுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்குன்னு சொல்லுகிற அதிகாரம் எனக்கு இல்ல. அதை பற்றி அரசியல் தெளிவு எனக்கு இல்ல. என்னன்னா ஹைகமாண்ட் சொன்னது அவங்களுக்கும் பொருந்தும் எங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா ஹைகமாண்ட்ல இருந்து 2 பேர் அனுப்புவாங்க. எம்எல்ஏக்கள் கூட்டத்துல தான் எங்க கட்சியிலும் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க கட்சியிலும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஹைகமாண்ட் என்னன்னா அவங்க வந்து அங்க பார்வையாளரா அமர்வாங்க. அமர்ந்து யாருக்கு மெஜாரிட்டி இருக்கு அதுதான் ஹைகமாண்ட் முடிவு. முன்னாடி இங்க இருந்து சில தூதுவர்கள் இங்க இருந்து போய் அங்க பேச வேண்டிய ஆட்கள்கிட்ட பேசிட்டு தலைமையில இருந்து சில முடிவுகளோடு வருவாங்க. இங்க எல்லா தேசிய கட்சியில அது தவிர்க்க முடியாதுங்க. தேசிய கட்சியில அது தவிர்க்க முடியாது. இப்போ நான் என்ன கேக்குறேங்க, களம் காணாதவர்கள் எல்லாம் முதலமைச்சராகி திரும்ப களம் கண்ட வரலாறு இருக்கிறது இருக்கு. இப்ப அவரே சொன்னாரு ராஜ்நாத் சிங் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அது ஹைகமாண்டினுடைய டிசிஷனா தானே இருக்கு. நான் சொல்லல, பத்திரிகையில் அப்படி செய்தி வருதுன்னு சொல்றேன். ஓகே, அவர் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் தான். நான் அவர் ஒன்றும் அவருடைய திறமையை பத்தியோ அவருடைய இது நான் எதையுமே குறையாவே சொல்லல. நான் இந்த ஹைகமாண்ட் டிசிஷன் சொல்றதுல ராஜ்நாத் சிங் போறாருன்னா அந்த எம்எல்ஏக்களுடைய விருப்பமா அது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களே ஒருத்தர் முதலமைச்சராக வரணும் தான் அந்த எம்எல்ஏக்கள் விரும்புவாங்க. நான் முதலமைச்சராக வரணும்னு ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விரும்புவாரு. ஆனா மேல இருந்து உள்துறை அமைச்சர் வராருன்னாவே அதுக்கு ஹைகமாண்டினுடைய புஷிங் தான் இருக்கும், அந்த அழுத்தம் தான் இருக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். அது சாதாரண மாநிலம் கிடையாது. உத்தரப்பிரதேசம் நீங்க சொன்ன மிகப்பெரிய மாநிலம். இன்னொரு விஷயங்க, உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் என்பது பிஜேபிக்கு ஒரு காலத்தின் கட்டாயமாக அமைய வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இன்னும் 2 ஆண்டுகள் நாடாளுமன்ற தேர்தல். நம்முடைய பிரதமர் வந்துங்க, நீங்க ஆரம்பத்தில் நான் வரும்பொழுது பேசிக்கிட்டு இருந்தது, நம்முடைய சகோதரியார் கூட சொன்னார், அவருடைய கவனம் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இருந்ததுக்கு என்ன காரணம்னா அதுதான் அந்த கிடைச்ச அந்த 73 சீட்டு தான் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்குச்சு. அந்த இடத்துல நாம் ஆளுங்கட்சியா வந்தாதான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலே நமக்கு சரியா இருக்கும்ன்ற ஒரு காரணத்தினால அங்க அழுத்தத்தை பெருசா கொடுத்தாங்க. அவங்களுக்கு ராமர் கோயில் ராமர் மேல காதல் வந்து அங்க ஆட்சி பண்ணது, அங்க அழுத்தம் கொடுத்ததெல்லாம் கூட காரணம் அதுதான். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ராமர் மேல இருக்கிற காதல் அவங்களுக்கு போயிடும். அதுக்கு மேல ராமரை பத்தி அவங்க நினைக்கவே மாட்டாங்க.
இந்த எலெக்ஷன் வரைக்கும் ராமரை பத்தி பேசுவாங்க. அது முடிஞ்ச உடனே நான் அவர் சொன்னாரு சீனிவாசன் சார், கோர்ட் டிசைட், கோர்ட் சொல்லிடுச்சே ராமரை பத்தி பிஜேபி பேசினா வகுப்புவாதம், ராமரை பத்தி பேசினா வகுப்புவாதம், ராமரை பத்தி பேசலைன்னா சந்தர்ப்பவாதம். சமரசம் இது எப்படி காங்கிரஸ் இதை விமர்சனம் வைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க தான் கோர்ட்ல போய் ராமனே இல்ல என்று சில முக்கியமான விஷயங்கள், அவமானப்பட்டு வந்த கட்சி, சில மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள், சில வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், சில உணர்வு ரீதியான பிரச்சனைகளை பேசாம மாநில தேர்தல் கடத்தை சந்திக்க முடியாது. அப்போதைக்கு காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போது ஈழம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே தடை விதித்திருந்தீர்கள். ஈழம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு திமுக டெசோ மாநாட்டில் சொல்லப்பட்டது. ஆனால் அன்றைய சூழல்ல, அன்றைய அரசியல் ஈழம் என்ற வார்த்தை தான் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்தது. அப்ப நீங்க அதை மறுக்க முடியாது. அந்தந்த தேர்தல் கடத்துக்கு வார்த்தையை பயன்படுத்துவது நினைவுபடுத்துவது மாத்திரம் இல்லைங்க. 1985 மிசோரம் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எழுதி வெளியிட்ட அறிக்கை இருக்கு, தேர்தல் அறிக்கை. நாங்கள் வெற்றி பெற்றால் பைபிள் படி ஆட்சி நடத்துவோம் அவங்களோட தேர்தல் அறிக்கை இருக்கு மிசோரம்ல. என்னால எடுத்து காமிக்க முடியும். இது வகுப்புவாதம் இல்ல. 89 தேர்தல் பிரச்சாரத்தை ராஜீவ் காந்தி அயோத்தியா, அதுதான் சொன்னேன், தவறு இல்லை. ஒரு தேசிய கட்சிக்கு தேசிய அளவில் ஒரு கொள்கை இருக்கலாம், மாநில அளவில் சில கருத்துக்களும் அந்த மாநிலத்தோட உணர்வுகளுக்கு ஏற்ற கொள்கை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா ஒரு பார்க்கலங்க. காம்ப்ரமைஸ் பண்ணா அவர்கள் மாநிலத்திலையும் கோல வச்ச முடியும். பிஜேபி நான் அப்படி பார்க்கல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இது மிகப்பெரிய உத்தரப்பிரதேச தேர்தல் வெற்றி என்பது அவர்களுக்கு பெரிய வெற்றியாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமா நான் கருதுறேன். காரணம் என்னன்னா, சிறுபான்மை வெற்றியை நீங்க எப்படி அவமானம்னு சொல்லுங்க? இல்லங்க, உங்களுடைய மக்களுடைய வெற்றியா கூட அது இருக்கட்டுங்க. அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஜனநாயகத்தின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது ஆபத்தான ஒரு விஷயமாக பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, அங்க வாக்கு சேகரித்த விதம், அங்கு நீங்க அந்த 403 சீட்டு பிஜேபி அங்க நின்னதுல ஒரே ஒரு சிறுபான்மை மக்களுக்கு கூட இடம் ஒதுக்காதது, இதெல்லாம் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது. ஏன்னா நீங்க சிறுபான்மை மக்கள் அங்க இருக்காங்க, இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்களுடைய குரல் அந்த கட்சிக்குள்ள வேட்பாளருடைய தேர்வுல சிறுபான்மைக்கு இடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது. நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியில சிறுபான்மை அணின்னு இருக்கு, அதுல முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, வலுவா இருக்கிறாங்க. குஜராத்ல, ராஜஸ்தான்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைச்சர்கள் இருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி கவர்மெண்ட்லயும் சரி, கூட்டணியிலும் சரி முஸ்லீம் அமைச்சர்கள் இருக்காங்க. அஸ்ஸாம்ல இருக்காங்க, உத்தரப்பிரதேச, எல்லா மாநிலத்திலும் இருக்கணும் அவசியம் இல்ல. காங்கிரசுடைய அரசியல் எம்எல்ஏ, இது காங்கிரஸ் அரசியல் சார். ஒரு மந்திரி கூட இப்ப வரப்போறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல்ல, இன்னும் சொல்ல போனா பிஜேபியில ரொம்ப காலம் பணிபுரிந்தவர்களுக்கு கூட வேட்பாளராக இருக்க வாய்ப்பு கொடுக்கப்படவில்லைன்னு கட்சிக்குள்ள அங்கங்க சில ஆதங்கம் இருக்கு, அங்க ஆதங்கம் இருக்கு. அதனால இந்த தேர்தலில் அடிப்படையில் இல்லாமல் அவர் கேட்டது இருக்கக்கூடிய ஒரு உண்மையான தகவல், உத்தரப்பிரதேசத்துல நாட் a single இஸ்லாமிக் வேட்பாளர் ஏற்கனவே வந்த தகவல், புதுசு இல்ல. நான் சொல்றேன், அப்ப இப்ப அவங்களுக்கு அமைச்சர் கிடைக்காது, அமைச்சர் அவங்க பிரதிநிதித்துவம் யார் பேசுறது? அப்ப இது எதிர்ப்பு அரசியல் மூலமாக விளைந்த ஒரு வாக்கு வங்கியா? அப்படி இல்ல. ஜாதியின் அடிப்படையிலயோ மதத்தின் அடிப்படையிலயோ இந்த உத்தரப்பிரதேசத்துல வேட்பாளர் தேர்வு நடைபெறவில்லை. கட்சியினுடைய அடிப்படையில் கூட நடக்கல. நிறைய இடத்துல கட்சிக்காரங்க இல்லாட்டி கூட வேட்பாளர்கள் கலந்து கட்டி எல்லா நிலைகளில இருந்து வந்திருக்கு. இல்ல, வெற்றி பெறக்கூடிய வின்னபிலிட்டி கிரைட்டீரியா ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு பிஜேபியினுடைய கொள்கைகளை, செயல் திட்டங்களை ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரே அணுகுமுறையோட தான் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல முஸ்லிம்கள் இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம். அதை பற்றி யாரும் கவலைப்படல. ஒரு முஸ்லிம் கிடைக்கலையே. உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இல்லங்க, உத்தரப்பிரதேசத்துல 20% இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸுக்குள்ள எத்தனை கிறிஸ்டியன் கேண்டிடேட் இருந்தாங்க? இருந்தாங்களே. எத்தனை கிறிஸ்டியன் கேண்டிடேட் இருந்தாங்க? எல்லா கட்சியும் கிறிஸ்டியன் கேண்டிடேட் போட்டாங்களா? ஆமா. அப்ப கிறிஸ்டியன் வேட்பாளரே இல்ல, கிறிஸ்டியன் மந்திரி இல்லன்னு பேசுவீங்களா நீங்க? உத்தரப்பிரதேச அந்த கிறிஸ்தவ அமைச்சர் காங்கிரஸ் மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்க மேல ரொம்ப சென்சிட்டிவாக பேசப்படக்கூடிய விஷயம், ஒரு மதவாத கட்சி, அந்த மதவாத கட்சி வரக்கூடாது அப்படின்ற எதிர்வாதங்களை வைக்கிறப்போ நீங்க அந்த முத்திரையில இருந்து வெளிவர வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்க இதற்கு முன்பு நான் இல்லை சொல்ல, இதற்கு முன்பு இஸ்லாமிய வேட்பாளர்கள் நின்று இருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமிய வேட்பாளர்கள் நின்று இருக்காங்க. இந்த முறை கொடுக்கப்படல அப்படின்றப்போ களத்தை வேறு விதமாக மாற்றுகிறீர்கள். நாங்க ஒரு எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்னு சீட்டு தர முடியுமே தவிர, ஒருத்தர் முஸ்லீம் என்பதற்காகவோ, ஒருத்தர் யாதவ் என்பதற்காகவோ, ஒருத்தர் இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதற்காக கொடுக்க முடியாது. அந்த இடத்துல அந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவார்கள்? வாக்கு வங்கியை குறிவைத்தும் அவர் சார்ந்த சமூகத்திற்கு நல்ல செய்யணும், இந்த சமூகத்துக்கு எதை செய்யணும்னு பொதுவாக அப்படி கொடுப்பாங்க. பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் என்பது
291 இடங்கள் வரை முன்னேறி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பஞ்சாபை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் திடமாக ஆட்சி அமைக்கிறது. உத்தரகண்டை பொறுத்தவரையில் 53 இடங்களில் முன்னிலை பெற்று பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிறது. கோவாவை பொறுத்தவரையிலே காங்கிரசும் பிஜேபியும் கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக வந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் 11 இடங்கள் என்பதாக இருக்கிறது, பிஜேபி 8, மற்றவை 4 என்பதாக இருக்கிறது. இந்த லீடிங் என்பது வின்னாக வெற்றியாக எப்போது மாறும், இல்ல இந்த எஞ்சிய இந்த 4 பேர் யாருக்கு ஆதரவளிக்க போகிறார்கள் என்பதை பொறுத்து இந்த களம் மாறக்கூடும். மணிப்பூரை பொறுத்தவரையில் முன்னுக்கு பின் நிலவரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. மணிப்பூரிலே காங்கிரஸ் கட்சி 18 இடங்களிலும் பிஜேபி 14 இடங்களிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மற்ற விவரங்களை அடுத்தடுத்த சுற்றுகளில் பார்க்கலாம். 5 மாநிலத்துடைய தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், மணிப்பூர், கோவா இந்த 5 மாநிலத்துடைய தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்த திருமதி ஸ்டெல்லா அவர்கள் நம்முடைய இருக்கிறார். மேடம், இது கோவாவை பொறுத்தவரையில் 11 இடங்களில் காங்கிரஸ் முன்னிலை, பிஜேபி 8 இடங்கள், மற்றவை 4. ஆம் ஆத்மி ஒரு 1-2 இடங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது தெரிந்தது. ஆனால் இப்போ அதுவும் இல்லை அப்படின்றப்போ அந்த கிரவுண்ட் லெவல் சாதகமா இல்லையா உங்களுக்கு? இந்த இடத்துல பதிவு பண்ணோம். லாஸ்ட் நாங்கள் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அங்கே கேம்பெயின் போயிருந்தப்போ லாஸ்ட் டே வந்து பிரச்சாரம் 2ஆம் தேதி முடிவு, அதோட பிரச்சாரம் வந்து முடிவு பெற வேண்டிய சூழ்நிலை. அன்றைக்கி பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் லாஸ்ட்டாக போய் அங்கே உள்ள மர்கோவாவில் உள்ள கேண்டிடேட்டை சந்தோஷ் சாரை வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ அவங்க வரல, கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னாங்க. என்ன காரணத்துக்காக போயிருந்தாங்கன்னா அங்கே பணம் கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய், 3000 ரூபாய், 2000 ரூபான்னு சொல்லி பணம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பணம் கொடுக்கும்போது அவங்கள பிடிச்சி கம்ப்ளைண்ட்டுக்காக ஸ்டேஷன் போயிருக்காங்க, வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அங்கேயும் வந்து பணப்பட்டுவாடா நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்க. காங்கிரஸ் பிஜேபி 2 பேருமே. இப்போ என்ன அப்படின்னா, அப்போ அங்க வந்து மக்கள் வந்து நம்மகிட்டே வாய் விட்டு கேட்குறாங்க. நாங்கள் ஓட்டு கேட்கும்போது சில மக்கள், படிச்ச மக்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு சேஞ்ச் வேணும், மாற்றம் வேணும், ஆம் ஆத்மி தான் அப்படின்றாங்க. ஆனா அங்க உள்ள மக்கள் சிலர்லாம் பேசும்போது 5000 ரூபாய் கொடுக்குறீங்களா ஒரு ஓட்டுக்கு, 3000 ரூபாய் கொடுக்குறீங்களா, 2000 ரூபாய் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அங்க நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டை விட இன்னும் அதிகமா வந்து பணப்பட்டுவாடா வந்து அங்க வந்து நடந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு கூட ஒரு பெரிய காரணமா நாங்க வந்து பாக்குறோம். இதே மாதிரியான சூழல் பஞ்சாப்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பஞ்சாப்ல அதுதான் நான் தான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது பஞ்சாப்ல காரணங்கள் நான் கேட்பது பணம் கொடுத்து இந்த வாக்குகளை மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற கேட்கிறேன். இல்ல, இதுல வந்து நான் இன்னும் இறுதியா இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இருக்கும். வந்து விட்டது. இதுல பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட போவதில்லை. ஆளுநரை சந்திப்பதற்கெல்லாம் அந்தந்த தலைவர்கள் கிளம்ப போறாங்க, அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் சிலர் ராஜினாமா செய்வதற்கும் கிளம்ப போறாங்க. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு அறுதியான ஒரு நிலைமை வந்து விட்டது. இந்த இடத்துல எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் டேட் அப்படின்னு சொல்லி மார்ச் 11 அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போதே ஒரு கவலையா தான் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, டெல்லியில வந்து ஆம் ஆத்மி வின் பண்ணாது அப்படின்னு நினைச்சுதான் வந்து பிஜேபி காங்கிரஸ் வந்து அங்க இருந்தாங்க டெல்லியில நடந்த எலெக்ஷன் டைம்ல. ஆனா அங்க ஜெயிச்சிடுச்சு. அவங்க எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அங்க மாறிடுச்சு. ஆனா இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எது வேணாலும் நடந்திருக்கலாம். டெல்லியை பொறுத்தவரையில எலெக்ஷன் முடிஞ்சு 1 வீக் 10 டேஸ்க்கு உள்ளேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு மேல நடந்திருக்கு. அதனால எது வேணாலும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் ஏற்படுது. 1 மாச காலங்கள் இதற்கு முன்பு எல்லாம் கூட இருந்திருக்கு. ஆனா உத்தரப்பிரதேசத்துல 7 கட்டங்களா நடக்குது. இப்போ 5 மாநில தேர்தலப்போ முதல் தேர்தலுக்கும் கடைசி தேர்தலுக்கும் 1 மாச கால அவகாசம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய நிகழ்வு. இல்ல, அந்த நிகழ்வு ஓகே தான். அந்த சூழல்ல எது வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார். எது வேண்டாம்னா அப்ப வாக்கு எண்ணிக்கை, அதுல வேற ஏதாவது குளறுபடிகள் இதெல்லாம் நடந்து கண்டிப்பா. இப்போ ஒரு ஓட்டு ஒரு கட்சிக்கு போடும்போது இன்னொரு கட்சிக்கு வந்து அதுல அந்த லைட் எரியுது அப்படிங்கிறப்போ இது மாதிரி எது வேணாலும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓகே, ரைட். இப்போ பஞ்சாப் இந்த நிலவரங்களை தவிர்த்து விட்டு உத்தரப்பிரதேசம், நீங்க சொன்ன டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநிலம், டெல்லியில் இருக்கக்கூடிய தாக்கம் வேறு, ஆனால் உத்தரப்பிரதேசம் உத்தரகண்டில் இருக்கக்கூடிய தாக்கம் வேறு. இங்கெல்லாம் பாரதிய ஜனதா மிக அறுதி பெரும்பான்மையில வெற்றி பெறுகிறார்கள், தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுகிறார்கள். அப்போ இங்க இருக்கக்கூடிய மாநில சூழல்கள் ஒரு மாற்று அரசியல் அப்படின்றதற்கான ஒரு இடமாக இல்லையா? ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் சமாஜ்வாடி இருந்தார்கள், பகுஜன் சமாஜ் வந்தார்கள். இப்போ 2 கட்சிகளுமே இல்லை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கான களம் அங்கே இருக்கிறதா? உத்தரகண்ட்ல உங்களுக்கான களம் இருக்கிறதா? உத்தரகண்ட்ல எல்லா இடத்துலயுமே இப்ப கட்டமைப்புகளை நாங்க உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்தியா அளவுல. ஆனா அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஆம் ஆத்மி கிடையாது, அங்க பகுஜனும் பிஜேபி காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க மேல உள்ள அதிருப்தியில, அதாவது மக்களுடைய இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதாவது 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஊழல்வாதிகளா இருப்பாங்க. ஒண்ணு எப்படி மக்கள் யோசிக்கிறாங்கன்னா, இவங்களை விட இவங்க ஊழல் செய்யறதுல கொஞ்சம் கம்மியா இருக்காங்க இந்த தடவை.
அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓட்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், அப்படிதான் மக்கள் வந்து இப்ப பார்த்துட்டு இருக்க சூழ்நிலை. ஏன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இப்ப அங்க வந்து ஆம் ஆத்மி நின்று இருந்தா இதுக்கு ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஆம் ஆத்மி அப்படின்றத தவிர்த்து விட்டு கோவால இந்த மற்றவை அப்படின்ற ஒரு 4 பேர் வருகிறார்கள். அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறாங்க. அப்போ இவங்க ஒருவேளை வாக்குகளை பறித்திருக்கிறார்கள், ஆம் ஆத்மி பறித்திருக்கிறது. இப்போ கோவால ஒரு தொங்கு நிலை இருக்கிறது. யாருக்குமே வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் ஒரு 12 மணிக்கு தான் இதுக்கான ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ இதற்கு காரணம் இந்த மாற்று வேட்பாளர்கள், சுயேட்சைகள், ஆம் ஆத்மி இவங்கெல்லாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அங்க ஆம் ஆத்மி நின்னது ஓட்ட பிரிக்கணுங்கிறதுன்ற கான்செப்ட்ல கிடையாது. அப்படின்றப்போ அது பிரிப்பா தானே பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வேணா பிரிப்பா இருக்கலாம். ஆனா நாங்க அங்க வந்து தேர்தல் போட்டியிட்டது வந்து அங்க நாங்க மெஜாரிட்டி வரணும் அப்படிங்கறதுனாலதான் அங்க பஞ்சாப்ல அடுத்து டெல்லி அடுத்து இந்த 2 இடங்கள்லயும் ஆம் ஆத்மி ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும், இந்தியாவுல ஒரு எடுத்துக்காட்டான கட்சியா வரும், மக்களுக்கான மாற்றத்துக்குரிய ஒரு கட்சியா வரணும் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட்ல தான் நாங்க 2 இடத்துலயும் போட்டிட்டது. ஏன்னா போட்டிட்டோம் எல்லா இடத்துலயும் வந்து நம்ம போட்டியிடணும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்ல, எங்க போட்டிடுறோமோ அங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். எங்க அதிகமான பிரச்சனைகள், இவங்க எங்க கொடுத்த வாக்குறுதிகள், மெஜாரிட்டியான வாக்குறுதிகள் எல்லாம் உங்களால காப்பாற்ற முடியல அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் இந்த வாக்குறுதிகள் எல்லாமே அமைஞ்சது. இது ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கே வரேன். உத்தரப்பிரதேசத்துல 114 கோடி பிடிபட்டது, கோவால வந்து பணம் பிடிபட்டது அப்படின்றீங்க. இனி சாமானியர்களுக்கு அரசியல் களம் இல்லை அப்படின்றத இதன் மூலமா நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். மக்கள் வந்து உங்களுக்கு இங்கேயே தெரியும், நம்ம இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் லாஸ்ட் சட்டமன்ற தேர்தலில் கூட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இளைஞர்கள் எல்லாமே இல்லை விரக்தியான மக்கள் எல்லாருமே நாங்கள் ஓட்டு போட்டது இவங்களுக்கு தான், ஆனால் எப்படி வந்து மாறி வந்தது அப்படின்னு தெரியல அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பரவலாகவே இருந்ததுங்கிறது எல்லாருமே அறிவோம். ஊடக நண்பர்கள் மூலமாக கூட நம்மளுக்கு தெரிய வந்தது, எல்லாருமே பேட்டிகளில் கொடுக்கும்போது பேசும்போது பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்ப அங்கேயும் நடந்துட்டு இருக்கு சார். எல்லாருமே இப்ப கூட இதே மனநல அங்கேயும் கூட இருக்கலாம் இல்லையா? நாங்க ஒரு மாற்றத்திற்கான ஒரு வாக்குப்பதிவு தான் கொடுத்தோம். இதனுடைய அரசியல் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா இருக்கக்கூடிய விலைன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் தாண்டி விட்டது. அப்போ இது சாமானியர்களுக்கு இல்ல ஒரு கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமான ஒரு பதவி அப்படின்னு ஆயிடுச்சா? சாமானியர் அதாவது மக்களை பொறுத்த வரையில இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். யாருடைய பணம், யாருடைய இது வந்து ஊழல் பணமா வெளியில வருது, நம்மளுக்குள்ள நலத்திட்டங்களுக்கு உள்ள பணமெல்லாம் இப்படி வந்து ஊழலா வந்து மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்கள் உணர்ந்து செயல்பட்டிருந்தா இது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். ஆனா செயல்பட்டிருப்பாங்க, இது எந்த விதத்துல மாறினதுங்கிறது தெரியல சார். ஓகே, நட்சத்திர வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியமானவங்க, அதை நம்ம அவங்கள புறக்கணித்து விட முடியாது. ஆம் ஆத்மியில எல்லாருமே சாமானியர்கள், ஆம் ஆத்மியில ஒரு 4-5 பேர் தான் அடையாளம். அதுவும் 2012க்கு பிறகுதான் இந்தியா முழுவதையும் கெஜ்ரிவால் என்கிற ஒரு நபரை தெரிந்தார், அரவிந்த் கெஜ்ரிவால். அதற்கு பிறகு உங்களுடைய தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் தெரிந்தார்கள். அப்படி ஒரு நட்சத்திர வேட்பாளர் இல்லாததெல்லாம் கொஞ்சம் ஒரு மைனஸா? நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸா இருக்கட்டும், சென்ட்ரல்ல மத்தியில காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அதுல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தோத்துறாங்க. ஆம் ஆத்மி வர்றதுக்கு முன்னாடி கூட யாராவது ஒருத்தங்க தோத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நட்சத்திர வேட்பாளர்கள் கொண்ட கட்சி ஏன் தோத்துது அப்படின்னு கூட பார்க்கலாம் இல்லையா? இங்க வந்து நட்சத்திர வேட்பாளர்களுக்கு அவங்களுக்கு வந்து இங்க முக்கியத்துவம் கிடையாது. வரவங்க கிளீனான பர்சனா வரணும், அவங்க மேல எந்தவித குற்றச்சாட்டுகள் இல்லாத மக்களாக வரணும், ஊழல்வாதிகளாக இருக்கக்கூடாது. வந்தோன்னா மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் கொண்டவங்களுக்கு மட்டும்தான் ஆம் ஆத்மியில வேட்பாளரா வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு சார். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் இந்த தேர்தல் முடிவுகள் எதை உணர்த்துகின்றன, எதை காட்டியிருக்கின்றன அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். உங்களுக்கு நன்றி. நன்றி சார்.